அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், ஓதுவீராக உன்னுடைய ரப்பு அக்ரமாக இருக்கிறான். அல் அக்ரம் என்பதை நீங்க தர்ஜுமத்துல் குர்ஆன்ல பார்த்தால் சங்கையானவன், மிக சங்கையானவன், மிக கண்ணியமானவன் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள். இதுவும் வரும். ஆனா இதுதான் 100% கருத்து கிடையாது. அல் அக்ரம் என்பது அல்லாஹுடைய ஒரு பெயராகும். இந்த பெயர் இந்த இடத்துல மட்டும்தான் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. அதே போல இதனை ஒட்டி வரக்கூடிய இன்னும் ஒரு பெயர் தான் அல் கரீம் என்கிற பெயர். இந்த அல் கரீம் என்கிற பெயர் 2 இடத்துல கருத்து வேறுபாடு இல்லாமல் வருகிறது. 3வது ஒரு இடம் அறிஞர்கள் மத்தியில் அது அல்லாஹ்வை குறிக்கிறதா அரசை குறிக்கிறதா என்ற கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்ப அல் கரீம் அல் அக்ரம் என்ற 2 பெயர்கள். இந்த அல் அக்ரம் என்று சொன்னால் கரம், அல்லது கரீம் என்று சொன்னால் கரம் என்ற சொல்லில் இருந்துதான் இது வந்தது. கரம் என்று சொன்னால் கொடை கொடுக்கிறதுக்கு சொல்றது, தயாள தன்மைக்கு சொல்றது, பரந்த மனதுக்கு சொல்றது. கரம் என்று சொன்னால் கொடை கொடுப்பது, தயாள தன்மை, பரந்த மனம் என்பது. அல்லாஹ் அல் அக்ரம் என்றால் அல்லாஹ் தயாள தன்மை நிறைந்தவன், தாராளமாக வாரி வழங்கக்கூடியவன் என்பது அர்த்தமாகும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம், நிச்சயமாக அல்லாஹ் ஹய்யாகவும் கரீமாகவும் இருக்கிறான். ஹய்ய் என்றால் வெட்கப்படக்கூடியவன், கரீம் என்றால் தாராள தன்மை உள்ளவனாகவும் இருக்கிறான். இன்னல் அப்த இதா ரஃபஅ யதைஹி இலஸ் ஸமா, ஒரு அடியார் தன்னுடைய 2 கைகளையும் அல்லாஹ்வை நோக்கி உயர்த்தி விட்டால் அந்த 2 கைகளையும் வெறுங்கையாக அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அப்ப கரீம் என்றால் என்ன? அவனுடைய கை நிறைய கொடுத்து தான் அனுப்புவான். அல்லாஹு தஆலா அக்ரம் என்று சொல்லும் போது ஒரு ஆழமான கருத்தை தரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அந்த அல்லாஹ் அக்ரம் என்பதனால் தான் நமக்கு இல்மை தந்தான். அல்லாஹ் அக்ரம் என்பதனால் தான் இல்மை தந்தான். அல்லாஹ் அக்ரம் என்பதனால் தான் நமக்கு ரிஸ்கை தந்தான். அல்லாஹ் அக்ரம் என்பதனால் தான் நமக்கு ஆக்சிஜனை தந்தான். அல்லாஹ் அக்ரம் என்பதனால் தான் நமக்கு அதை தந்தான், இதை தந்தான். அல்லாஹ் தந்த அனைத்துமே அவன் கரீம் அக்ரமாக இருப்பதனால் தான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்றால் அதுவும் அல்லாஹ் அல் அக்ரம் என்று இருக்கிற காரணத்தினால் தான் என்பதை நாம் புரிந்து